சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதிகளில் விரட்டியடித்த மக்கள். சற்று முன் பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி தற்போது நிலவுகிறது. இன்னும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு ஓரிரு வாரங்களே இருக்கும் நேரத்தில் அனைத்து கட்சியும் தங்களது வேட்பாளர் பட்டியலை சமர்ப்பித்துவிட்டது. தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். ஆனால் கொளத்தூரில் ஸ்டாலினை விரட்டி அடித்ததாக தற்போது பரபரப்பான செய்தி ஒன்று பரவியிருக்கிறது. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றியை பதிவு செய்துவிட வேண்டும் என தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைவர்களும் தற்போது போட்டியிட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மேலும் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலேயே அவர் போட்டியிடுகிறார். இப்படி ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியிலிருந்து சுமார் 1 லட்சம் வாக்காளர்கள் SIR மூலம் நீக்கப்பட்டார்கள். ஆனாலும் தன் சொந்த தொகுதியில் தான் வெற்றி பெற்று விடுவேன், மகத்தான வெற்றியை பதிவு செய்வேன் என ஸ்டாலின் அங்கு போட்டியிடுகிறார். மேலும் கண்டிப்பாக இம்முறை திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என ஸ்டாலின் உறுதியாக தற்போது அதற்கான பணிகளை செய்து கொண்டு வருகிறார். மேலும் இம்முறை திமுக தோற்றுவிட்டால் கண்டிப்பாக இனி ஆட்சி கட்டிலில் ஸ்டாலின் அவர்களால் அமர முடியாது. உதயநிதி ஸ்டாலினும் முதலமைச்சர் ஆக முடியாது. மேலும் திமுகவை ஏன் மக்கள் எதிர்க்கிறார்கள்? அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை. கடைசி நேரத்தில் மக்களுக்கு செய்கிறேன் என மடிக்கணினி வழங்கும் திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து, மேலும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, 5000 அவர்கள் அக்கவுண்டில் வரவு வைத்தது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் செய்ய தவறியது பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி தராதது, அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றியது, 525 வாக்குறுதிகள் கொடுத்து அதில் 50 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றாமல் விட்டது போன்ற பல விஷயங்களை நாம் அடுக்காக சொல்லி கொண்டே போகலாம். இதனால்தான் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால் அவரை விரட்டி அடிப்போம் என மக்கள் உறுதி பூண்டனர். மேலும் ஸ்டாலினால் தன் சொந்த தொகுதியிலேயே வாக்கை சேகரிக்க முடியாத இந்த சூழ்நிலையில் எப்படி அவர் மீண்டும் முதலமைச்சராக அமருவார்? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.